எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இந்த ரெசிபி பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி மதுரையில் ஸ்பெஷல். ஆனால் அதே மெத்தடில் நான் செய்யலை. நம்ம வீட்டில் சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மெத்தடில் தான் நான் செஞ்சுருக்கேன். ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இது செய்யறதுக்கு ஒரு தோசைக்கல்லை வச்சு சூடேற்றிக்கோங்க. இது டீ பன், டீ டைமில் சாப்பிட்றதுக்கு உண்டான பன். இது எல்லா கடைகள்லையுமே பொதுவாக கிடைக்கும். அந்த பன் வாங்கிட்டு மிதமான தீயில் வச்சுட்டுங்க பன்னை தோசைக்கல் மேலே வச்சுருங்க. வெண்ணெய் தான் பயன்படுத்தணும், நெய் பயன்படுத்தக்கூடாது. வெண்ணெய் பயன்படுத்திங்கன்னா டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த பிராண்டு வெண்ணெய் பிடிக்குதோ இல்லை ஃப்ரெஷ்ஷான வெண்ணெய் நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கனாலுமே அந்த வெண்ணெயை பயன்படுத்திக்கலாம். வெண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஒரு பன்னுக்கு குறைஞ்சபட்சம் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் வெண்ணெய் சேர்க்கலாம். வெண்ணெய் சேர்த்துட்டு இது போல் 2 பக்கமும் மாற்றி மாற்றி வெண்ணெயில் இந்த பன் மூழ்கிற அளவுக்கு அமிழ்த்தி விடணும். அப்படி விடுறதுனால இந்த பன் வெண்ணெய் எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு நல்லா சாஃப்டாக மாறும். தீயை நல்லா ஃபுல்லாக கூட நீங்கள் குறைச்சி வச்சுருங்க. இதே போல் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் 2 பக்கமும் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நல்லா அழுத்தி நல்லா பன்னை சாஃப்டாக சுட்டு எடுத்துக்கோங்க. இது தவாலியே இருக்கட்டும். இந்த சமயத்தில் இதில் நம்ம நல்லா திக்காக காய்ச்சினா பால் கொஞ்சம் சேர்க்குறோம். ஏன் இந்த பால் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன் ரொம்ப நல்லா சாஃப்டாக வாயில் கரையிற அளவுக்கு சாஃப்டாக மாறிடும். அதனால தான் பால் சேர்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்பூனில் கூட எடுத்து விட்டு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பன் நல்லா சாஃப்டாக வந்துடுங்க. இது போல் எல்லா வெண்ணையும் உறிஞ்சின பிறகு இதுக்கு மேலே சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாற் போல் ஒரு பன்னுக்கு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை சர்க்கரை தான் பயன்படுத்தணுங்கிறது கிடையாது. நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட பயன்படுத்திக்கலாம். சேர்த்து திரும்பவும் ஒரு நிமிஷத்துக்கு இதே போல் 2 பக்கமும் நீங்கள் நல்லா திருப்பி போட்டிங்கன்னா இந்த சர்க்கரை நல்லா கேரமலைஸ் ஆகிட்டு சூப்பராக அந்த வெண்ணெயோடு சேர்ந்து ஒரு சூப்பர் ஃப்ளேவரில் ஒரு அருமையான டேஸ்ட்டில் கிடைக்கும். இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் இதே முறைப்படி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக வரும், அதே சமயத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.